ராஜ்யம் என்னவா இருக்கிறது? அப்போ மேத்யூ 18:4ல the greatest in the kingdom of heaven is the one who humble like this child. அப்போ நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துல எப்படியா இருக்கணும்னாக்கா நம்ம ஒரு குழந்தைய போல குணாதிசயத்துல இருக்கணும். அப்போ குழந்தைய போல குணாதிசயம் என்னன்னாக்கா குழந்தைக்கு எந்த ஒரு வரிஸ், ஆன்சைட்டி, எந்த ஒரு பயம், கலக்கம் எதுவுமே இருக்காது. அது ஒரு விளையாட்டு போல குணாதிசயமா இருக்கும். எந்த ஒரு கவலை இல்லை. அம்மா சாப்பாடு போடுவாங்களா, போட மாட்டாங்களா, அம்மா படிக்க வைக்குவாங்களா, அட்மிஷன் கட்டுவாங்களா, எதுவுமே இல்லாத அதுங்க ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீயா இருக்கும். அவங்களோட மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். எந்த சிந்தனையும் அதுங்களுக்கு இல்லாத விளையாட்டு தனமா அந்த மாதிரி குணாதிசயம்ல நம்ம இருக்கணும். அப்போ அது கர்த்தரோட சாயலை போல இருக்கும். நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துல எப்படி சேர்க்கப்படும்னா நம்ம குழந்தைய போல குணாதிசயத்துல இருந்தா மட்டும் அங்க போக முடியும். எப்படின்னாக்கா 3 qualities. அது என்னன்னா ட்ரஸ்டிங், ஃபாலோவிங், பிலீவிங். ட்ரஸ்டிங் என்றது என்னவா இருக்கும்னாக்கா இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் மதர் அண்ட் சைல்ட். அப்போ மதர் பிள்ளைக்கும் அம்மாக்கும் என்ன ஒரு ஐக்கியம்னாக்கா மதர் லவ்விங் அண்ட் கேரிங். அப்ப அந்த புள்ள அம்மாவையே பற்றுதலா இருக்குவாங்க. அவங்க புள்ளைக்கு அம்மா தான் தெரியும். இப்போ ஒரு சின்ன பசங்க ஒரு வயசு புள்ளனாக்கா அம்மாவை தான் தெரியும். வேற யாரையும் நம்ம ஸ்ட்ரேஞ்சரை தெரியாது. ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னா கூப்பிட்டா கூட, யாருன்னா தெரியாதவங்க கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. அம்மா மேல நம்பிக்கை, அந்த ஒரு கேர், அந்த ஸ்ட்ராங் பண்ணத ஐக்கியம், அந்த உறவு, அதே போல நம்ம கிறிஸ்துக்குள்ள அந்த ஐக்கியத்துல நம்ம இருக்கும் போது ஜீசஸ் என்னவா நினைக்கிறாரோ, ஜீசஸ் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, ஜீசஸ் என்னவா இருந்தாரு, தேவனோட சித்தத்தின்படி அவர் நடந்தாரு. அதே போல ஜீசஸ் நம்மளுக்குள்ள, கிரைஸ்ட் நம்மளுக்குள்ள இருக்கும் போது அவரோட சித்தத்தின்படி தான் இருக்கும். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, அவர் என்ன நம்ம பேசணும்னு நினைக்கிறாரு, அதைத்தான் நம்ம பேசுவோம். எந்த ஒரு தீங்கோ, எந்த தீங்கான மனிதன்கிட்டயும் நம்ம போய் அதன்படி கத்துக்க மாட்டோம். நம்ம உண்மையான குணாதிசயம் ஜீசஸ் கிட்ட இருக்குதுன்னா உண்மையா இருக்கும், ஃபேத்ஃபுல் காட். அதே போல நம்ம ரைச்சியஸா இருக்கும். நம்ம தாழ்த்துற எவனோ அவன் இது கர்த்தரோட ராஜ்யத்துல போக முடியும்னு வசனம் சொல்லு. என்ன சுற்றி என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அதை தாங்கிக்கூடிய சக்தி நம்மளுக்குள்ள இருக்குதுன்னா அந்த பவர் என்னன்னா வார்த்தை தான். அந்த வார்த்தையை வச்சு நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைய பார்க்காம நம்ம அந்த ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அவரோட பவர் நம்மளுக்குள்ள இருக்கும் போது அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம மேற்கொள்ளலாம் எந்த சிச்சுவேஷன். அதே போலதான் அந்த பசங்களோட குணாதிசயம். எந்த குறித்த கவலைப்படுறது இல்ல. அம்மா ஃபீஸ் கட்டுவாங்களா, கட்ட மாட்டாங்களா, எதுவுமே இல்லை. அது ஃப்ரீ மைண்டடா இருக்கும். அதே போல நம்மளோட மைண்ட் செட் ஃப்ரீயா இருக்கணும். கடவுள் மேல கடவுளோட பலத்தினால நம்ம வாழ கத்துக்கணும். அப்போ அவர் எல்லாமே செய்து முடிச்சுட்டாரு. அவர் எல்லாம் ஆசீர்வதிச்சு அவர் எல்லா ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ இனி ஆசீர்வதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம அவர் என்ன சித்தமா நினைக்கிறாரோ அதன்படி வாழ்ந்தாக்கா நம்ம எல்லாமே நன்மையத்தான் நம்ம பெற முடியும். அப்போ ஆண்டவருக்கு அந்த மாதிரி குணாதிசயம் வேணும். அப்ப எல்லா விஷயத்துல ஹம்பிளா இருக்கணும். காஸ்ட் யுவர் பர்டன் அன்டு மீ அப்படின்றாரு. நம்மளோட கவலை அவர்கிட்ட கொடுன்றாரு. நான் இலைப்பாறுதல் தரேன்றாரு. அப்போ நம்ம இலைப்பாறுதல்ல இருக்கணும்னா நம்மளோட கவலை, சிந்தனை எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம எப்படியா இருக்கணும்னாக்கா ஹம்பிள் பர்சன். அவங்க தான் ஹம்பிள் பர்சன். மெடிடேட் பண்ணிருக்கோம் டே அண்ட் நைட். நம்மளோட கவலை, வாடகை கட்ட முடியலையே, கரண்ட் பில் கட்ட முடியலையே, காசு பத்தலையே, சேலரி இலோ வந்திருக்குது, எனக்கு பத்தி கவலைப்படாதுன்றாரு. அதை என்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த ப்ராமிஸ்ல நம்ம ரெஸ்ட் எடுக்க கத்துக்கணும். அப்போ எப்படின்னாக்கா வார்த்தை நம்மளுக்குள்ள இரவு பகலும் வார்த்தையை தியானிக்க நம்மளோட பலன் யாருன்னாக்கா தேவனா இருக்க முடியும். அப்போ நம்ம தேவனை பற்றுதலா நினைச்சு அவரோட வார்த்தை நம்மளுக்குள்ள பெனிட்ரேட் ஆவோ கர்த்தர் இருக்கிறாரு, இந்த வாடியை கட்டிடுவாரு, கர்த்தர் இருக்கிறாரு, இந்த கரண்ட் பில்ல கட்டிடுவாரு, எனக்கு இவ்வளோன்னு தான் சேலரியா வந்திருக்குது, சேலரி டிடெக்ட் ஆச்சு, கர்த்தர் பார்த்துக்குவாரு. அதே போல நம்ம அவர் மேல நம்பிக்கையோட இருக்கும் போது ஆண்டவர் எல்லாம் செய்து முடிச்சுறாரு. எப்படி ஏன்னா ஏதுன்னு தெரியாது, ஆனா அவர் செய்யறது நம்ம ஏன் அறிஞ்சுக்கணும். இட் வில்
happens suddenly. அப்ப அந்த சடனா நமக்கு ஆவர காரியம் கர்த்தர்கிட்ட இருந்து வருது. அப்போ நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அப்போ குழந்தைங்களும் அதே மாதிரி தான் வளரும் அதுங்க எதை குறித்த கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அம்மா எல்லாம் பாத்துக்கிறாங்களே. அதே போல எங்க அப்பா ஃபாதர் ஹெவன்ல இருக்கிற பிதானவர் என்ன எல்லாமே பாத்துக்குவார். நான் ஏன் கலங்கணும்? அவரோட சித்தம் தேவனோட வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கணும். மத்தவங்களுக்கு போய் சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி யாரெல்லாம் கர்த்தரை அறியாத இருக்கிறாங்களோ, புரிஞ்சு கொள்ளாத இருக்கிறாங்களோ, அவங்க தினதூரம் என்னத்தை தியானிச்சுக்கிறாங்க? உலக பிரகாரமான காரியத்தை தியானித்து கொண்டிருக்கிறாங்க. உலக பிரகாரமான காரியத்தை தீங்க வாதையை எடுத்துக்கொண்டு வராங்க. நோய், பாவர்ட்டி, இதெல்லாம் அவங்க அதெல்லாம் தான் தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆதியிலேயே. அப்ப அதை தெரியாத இருக்குது, அதை நம்ம தெரியப்படுத்தணும். அதுதான் கர்த்தரோட ராஜ்யம். அப்ப அவங்க நம்மளும் ஹம்பிள்னஸா இருந்து நம்மளும் அவரோட பிரசன்ஸ்ல வாழ்றதுக்கு கத்துக்கிற மாதிரி மத்தவங்களுக்கும் நம்ம போய் இதே போல நம்மளும் இருக்கணும், எதுக்குமே கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்களும் கேட்டு வாழும் போது அதுதான் கர்த்தரோட ராஜ்யம். அது ஹம்பிள்னஸ். ஆண்டவர் ஜஸ்ட் பிலீவ் தான் பண்ண சொல்றாரு. அப்போ இஃப் யூ கண்டினியூ இன் மை வேர்ட் யூ ரியலி ஆர் மை டிசைபிள்ஸ் அப்படின்றாரு. அப்போ யூ ரியலி மை டிசைபிள்ஸ்னா யார் அவர் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்களோ, ஃபாலோ பண்றதுன்னா அவரோட வார்த்தையை ஃபாலோ பண்ணும் நமக்கு ஆண்டவர் அப்படியே நிலையான வாழ்க்கையை தராரு. இட்டர்னல் லைஃப், அவர் நித்திய வாழ்வு நமக்கு தராரு. அந்த வாழ்க்கை நமக்கு வேணும்னாக்கா நம்ம நம்மளை தாழ்த்தி நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், சரண் பண்ணணும். நம்ம சரண் பண்ணும்போது நம்ம ரைச்சஸ் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். அப்ப ஹம்பிள் பர்சன் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்னா பிதாவின் வலது புறத்துல எப்படி ஜீசஸ் இருக்கிறாங்களோ அதே ஸ்தானத்தை நம்மளுக்கும் கொடுக்குறாரு. அப்ப அந்த ஸ்தானம் நமக்கு வேணும் பெறணும்னாக்கா நம்மளை தாழ்த்தி நம்ம கிரைஸ்ட் கிட்ட ஒப்பு கொடுத்தாக்கா ஜீசஸ்க்கு என்ன குணாதிசயம் இருக்குது? லவ். அது நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஹம்பிள்னஸ் வரும்போது நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துல நம்ம சேரணும்.